ஓ! அப்படிதான். அப்ப இன்பதுரை சொன்ன நரசிம்மராவ் கேஸ் இதுக்கு வரும். ஆமா. அதே கேஸ் வந்து இதுக்கு அப்ளிகபிள் ஆகும். அந்த கேஸ் படி வந்து ஆஜராக வேண்டிய சூழல் ஏற்படும். அப்ப எப்படி பணம் பரிமாற்றம் செய்யப்பட்டது என்ற கேள்விகள்லாம் வரும். யாரெல்லாம் அதுக்கு குற்றச்சாட்டு சொன்னாங்க, ஆதிராஜாராம் சொல்லியிருக்காருன்னா, ஆதிராஜாராம் விசாரிப்பாங்க. எப்படி இதை நீங்க சொன்னீங்க? இன்பதுரையை விசாரிப்பாங்க. இன்பதுரை எம்பி விசாரிப்பாங்க. அவரு. ஆமா. எம்எல்ஏக்களை விசாரிப்பாங்க. எப்படி என்று ஏன்னா எந்த அதிமுக எம்எல்ஏக்களும் பதவியேற்பு விழாவுக்கு போகல, எக்ஸப்ட் லீமா ரோஸ். அவங்க மட்டும் போயிருக்காங்க. அவங்க மட்டும் போயிருக்காங்க. புரிஞ்சுட்டீங்களா? ஸோ அவங்க மட்டும் போயிருக்காங்க அப்படின்னா இது வந்து அதிமுகவை உடைப்பதற்கு, அதிமுகவை ஒழிப்பதற்கு சமானமாக இது பார்க்கப்படுகிறது. இவர்களுக்கு பலிகடா ஆகி இருக்கிறார்கள் வேலுமணி, சி சண்முகம் குரூப் அப்படின்னா பதவிக்கும் பணத்திற்கும் அதிமுகவை அடகு வைத்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு அவர்கள் மேல சுமத்தப்படுவதில் எந்தவித இதுவும் கிடையாது. இன்னைக்கு வந்து அவருக்கு அமைச்சரவை பதவிக்கு 6 அமைச்சர்களும் 15 வாரிய தலைவர்களும் கொடுப்பதாக பேச்சுவார்த்தை நடந்து முடிந்து விட்டது. அவர்களுக்கு கொடுக்கிறார்கள் என்ற 25 பேர்ல 20 பேருக்கு ஏதாவது ஒரு பதவி, 20 பேருக்கு பதவி கொடுக்க, மற்றவங்களுக்கு பணம் மட்டுமா? மற்றவங்களுக்கு பணமா இருக்கலாம். அப்ப இதெல்லாம் பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சிருச்சு. நீங்க கொடுப்பது சட்டப்படி தவறு.